யாருமே வந்து தான் இருக்கிற இடத்துக்கு வந்து இன்னொருத்தரை கொண்டு வரும்போது சப்போர்ட்டுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர தன்னை காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது சிம்பிள் லாஜிக். ஸோ திரு இபிஎஸ் வந்து தன் கட்சிக்கு தான் முதன்மை. இப்படி இன்னொரு நீங்களும் நானும் பேசுகிற மாதிரியே வச்சுக்கிட்டு வாங்களேன். திரு இபிஎஸ்ஸை தாண்டி அங்கே தலைவர்கள் இருக்கும்போது அவங்க திரு இபிஎஸ்ஸை வெளியிலேருந்து ஒருத்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? உள்ளே இருக்கிற நான் வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களா? ஸோ லாஜிக்கே அவ்வளோதான். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸில் என்ன நினைப்பாங்க, எப்படியாவது கட்சி ஆட்சி கொண்டு வந்துடணும். அண்ட் அவங்களுடைய பெரிய தலைவர்கள், அதாவது பரிச்சயம் பெற்ற தலைவர்கள் இல்லாமல் முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் அவங்க தலைமையில் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும். அதுலேயும் முக்கியமான தலைவர்கள் திரு ஓபிஎஸ்லாம் இன்னைக்கு கட்சியில் இல்லைங்கிற நிலைமையில எப்படியாவது ரெட்டலை ஆட்சி கொண்டு வந்துடணும். இப்படி யோசிச்சு பாருங்க. கொண்டு வர முடியல போச்சு அப்படின்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்களோ, இந்த பயம்லாம் அந்த கட்சிக்காரங்களுக்கே இருக்கும் இல்லையா? எப்படியும் ரெட்டலையோட விசுவாசிகள் எல்லாருமே ஆட்சிக்கு வரணுங்கிற முனைப்போடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா விதத்துலேயும் ஒன்று சேர்ந்துக்கணும்னு பார்ப்பாங்க.